هل في ذلك قسم لذي حجر. அல்லாஹ் சொல்றான், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக. வல் ஃபஜ்ர். இரண்டாவது வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. அந்த 10 இரவுகளும் எது? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 10 இரவுகள். துல்ஹஜ்ஜுடைய முதல் இரவிலிருந்து சகோதரர்களே, துல்ஹஜ் 1, துல்ஹஜ் 2, துல்ஹஜ் 3, துல்ஹஜ் 4, துல்ஹஜ் 5, துல்ஹஜ் 6, துல்ஹஜ் 7, துல்ஹஜ் 8, துல்ஹஜ் 9, துல்ஹஜ் 10. இந்த 10 இரவுகள் 240 மணித்தியாலங்கள். 240 மணித்தியாலங்கள். சகோதரர்களே, 3 10கள் முஸ்லிம்களிடம் கண்ணியமானது. ஒரு 10ஐ கடந்து விட்டோம், ரமதானுடைய கடைசி 10. அதில் லைலத்துல் கத்ர் வந்தது. இரண்டாவது 10 இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரு நாட்களில் அடைய இருக்கின்றோம். மூன்றாவது 10 சகோதரர்களே முஹர்ரமுடைய 10. இந்த 10க்குள் என்ன இருக்கிறது? இந்த 240 மணித்தியாலத்துக்குள் என்ன இருக்கிறது? ஏன் மணித்தியாலத்தை கணக்கிட்டு தந்தேன் என்றால், ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம், 10 நாளைக்கு 240 மணித்தியாலம். நாங்கள் நிமிடங்களை கூட வீணாக்க கூடியவர்கள் அல்ல. இந்த 240 மணித்தியாலத்தையும் சகோதரர்களே பிரயோஜனமாக கழிக்க வேண்டும். இந்த 240 மணித்தியாலத்துக்குள் என்ன இருக்கிறது? கண்ணியமிக்க சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் தெரியும், முழு உலகத்திலிருந்து மக்கள் ஏன் மக்காவுக்கு செல்கிறார்கள்? 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம், $25,000, $30,000, $40,000 செலவழித்து போகிறார்கள். எங்கு? மக்காவுக்கு. இந்த 10 நாளை அடைவதற்கு $50,000 செலவழித்து செல்ல வேண்டுமா? மற்ற நாட்களில் ஒரு $3,000 போயிடலாமே. ஏன் இந்த காலத்தில் செல்ல வேண்டும்? இந்த 10 நாளும் சகோதரர்களே மிக பெருமதியான 10 நாட்கள். காபாவிலே இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, ஹஜ் செய்வதற்கு மக்கள் புறப்படுகிறார்கள். அவர்கள் பாக்கியசாலிகள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சகோதரர்களே, துல்ஹஜ் முதல் பிறை காண்பதற்கு முன்னாலே நாங்கள் தயாராக வேண்டும். எங்களுடைய முடிகளை வெட்டி, நகங்களை வெட்டி. ஏனென்றால் துல்ஹஜ்ஜுடைய முதல் பிறையிலிருந்து 10 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் 10வது நாள் நாங்கள் உதுஹியா கொடுப்போம். குர்பான் என்று சொல்லுவோம். உதுஹியா, ஆடோ மாடோ அறுப்போம். இதுவரைக்கும் நாங்கள் எங்களது முடிகளை நகங்களை வெட்ட மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு உதுஹியாவுடைய நியத் இருக்கிறதோ அவர் முடிகளை நகங்களை வெட்ட வேண்டாம். அப்படி என்றால் பிறை துல்ஹஜ் பிறை 1 தயாராக வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பிறை 1 துல்ஹஜ் பிறை 1 மக்ரிபோடு தொடங்கும். அன்றைய மக்ரிபிலிருந்து அந்த 10 நாளும் சகோதரர்களே இமாம் ஜமாத் தொழுகைய இமாம் ஜமாத்தோட பள்ளியில போய் தொழ பழகும். இரண்டாவது, முன்பின் சுன்னத்துகள்ல கவனம் செலுத்தும். சுபஹுக்கு முன்னால 2 ரக்காத், லொஹருக்கு முன்னால 2, பின்னால 2, அசருக்கு முன்னால 2, மக்ரிபுக்கு பின்னால 2, 12 ரக்காத் சுன்னத் தொழுதால்
அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மாளிகையை கட்டிடுவான் அல்லாஹ். சகோதரர்களே, அடுத்தது மிக முக்கியமானதுதான். முடியுமானவர்கள், இது சமராக இருக்கிறதால 9 நாளும் நோன்பு பிடிப்பது கஷ்டம். சிலர் 9 நாள் நோன்பு பிடிப்பார்கள். துல்ஹஜ் 1 to 9 வரையும் பிடிப்பார்கள். பிடிக்க முடியுமானவர்கள் அல்ஹம்துலில்லாஹ். என்றால் சஹர் நீங்கள் செய்ய வேண்டும் 4 மணிக்கு, 3:30க்கு சஹர் செய்ய வேண்டும். மக்ரிப் வருகிறது 8:40க்கு, நீண்ட நேரம். சரி, 9 நாளும் நோன்பு பிடிக்க முடியாவிட்டால் பிறை 9 அரஃபாவுடைய நாள், அந்த நாளிலாவது இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்க வேண்டும். ஹஜ்ஜில் உள்ளவர்கள் அல்ல நாங்கள், அந்த 10 இரவுடைய பெருமதியை அடைவதற்கு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அரஃபாவுடைய நோன்பை பிடிப்பாரோ 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். 2 வருடம், ஒரு நாளைக்கான கூலி என்ன? 2 வருடம். நண்பர்களை, குடும்பங்களை, ரூம்ல உள்ளவங்களை அரஃபாவுடைய நோன்பை பிடிங்கன்னு ஆசை காட்டும். 2வது அமல் சகோதரர்களே நோன்பு. அடுத்த மிக முக்கியமான அமல்தான் சகோதரர்களே உதுஹியா, அல்லாஹ்வுக்காக ஒரு பிராணி அறுப்பது. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத். இது லேசான ஒன்றல்ல உதுஹியா. அல்லாஹ் கனடாவில் வாழக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அந்த வசதி அல்லாஹ் தந்திருக்கிறார். ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க அறுக்கலாம், ஏழைகள் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அவ்வாறல்ல சகோதரர்களே, நாங்கள் அவ்வாறல்ல. நாங்கள் ஹிம்மத் வைத்தால் அறுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஸ்ரீலங்காவில் அறுக்கலாம், கனடாவில் அறுக்கலாம், எங்கும் அறுக்கலாம். இந்த வருடம் நீயத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ், நான் எப்படியாவது ஒரு உதுஹியா கொடுக்கிறேன், எப்படியாவது உதுஹியா கொடுக்கிற குடும்பத்துக்கு கொண்டு, வசதி இருந்தா ஒரு ஆளுக்கு கொண்டு. நீங்க கேட்கலாம், ஏன் அவ்வளோ கடமையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தை பின்பற்றினான். அல்லாஹ் சூரத்து சாஃபாத்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய அப்பா அவர்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் நகம் வெட்டி காட்டினது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஹத்னா செய்தது. முதலா ஹத்னா செய்தது யார்? அதாவது நாங்கள் ஹத்னா செய்கிறோம், சுன்னத் வைக்கிறோம். நகம் வெட்டினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மீசையை வெட்டினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அஷ்ரும் மினல் ஃபித்ரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத்து தான் இதெல்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் சோதித்தார். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதித்தான், சோதனையில வெற்றி அடைஞ்சிட்டான். என்ன சோதித்தான் அல்லாஹ்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மனைவி ஹாஜரையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் மக்கால விட்டுட்டு வந்துட்டார், தாவத்துக்காக வந்துட்டார். அதிகமான காலத்துக்கு பிறகு யா அல்லாஹ் நான் மகனை பார்க்கணும் என்று துஆ கேட்டார். அல்லாஹ் சொன்னான், சரி மகனை பாருங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கா கிட்ட போறாங்க. போகும் பொழுது ஒரு கனவு பார்க்கிறாங்க. அந்த கனவுல மகனை அறுக்கிறது போல கனவு காண்றாங்க. மகனை அறுக்கிறது நாங்க கனவு கண்டா எவ்வளோ பயந்துருவோம், எவ்வளோ அழகா வளர்த்த புள்ள. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவோட, ஏண்டா நபிமார்களுடைய கனவு உண்மை. فَلَمَّا بَلَغَ مَعَهُ السَّعْيَ قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَى فِي الْمَنَامِ أَنِّي أَذْبَحُكَ فَانظُرْ مَاذَا تَرَى. மகனை பார்க்கணும்னு போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கனவுல காட்டுறான், மகனை போய் அறுத்துட்டு வாங்க. மகன்கிட்ட கேட்கலுமா? சரி கேட்போம் மகன்கிட்ட. மகன்கிட்ட போய் கேட்கிறாங்க, அருமை மகனே. எப்பதான் கண்டிருக்கிறாங்க புள்ளே.
قال يا بني إني أرى في المنام أني أذبحك. அருமை மகனே, உங்களை அறுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன். فانظر ماذا ترى. உங்களோட நோக்கம் என்ன, என்ன செய்ய போறீங்க? உடனே மகன் என்ன சொல்லியிருப்பார்? உடனே மகன் சொன்னார், யா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். உடனே சொன்னார், வாப்பா நீங்க பார்த்ததை செய்யுங்க, அருங்க, என்ன நான் பொறுமையா இருப்பேன். இப்ப வாப்பாவும் பிள்ளைய வளர்க்கல, உம்மா. பிள்ளை வளர்க்கிறது யாரு? என்ன உம்மாட மடியில தானே பிள்ளை வளரப்போகுது, உம்மாட பாலத்தானே குடிக்க போகுது. நாங்க நல்ல பிள்ளை ஒன்று எங்களுக்கு வரணுமெண்டா நல்ல பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கோம். மோசமான பெண்ணை கல்யாணம் முடிச்சு நல்ல பிள்ளை பிறக்கணுமெண்டா ஆச்சரியம், அது நடக்காது ஒரு நாள். மோசமான ஒரு பெண்ணை முடிச்சிட்டீங்க, தொழாத பெண், நோன்பு பிடிக்காத பெண், ஆனா பிள்ளை அவுலியாவா வரணுமெண்டா நடக்காது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலம்பாங்களே. இப்ப இந்த பிள்ளை உடனே சொல்லி சென்று தெரியுமா, பாப்பாவை பார்த்து, வாப்பா யா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். வாப்பா நீங்க கனவுல கண்டதை செய்யுங்க, நான் பொறுமையா இருப்பேன். கத்தி எடுக்கிறாங்க, கத்தியை தீட்டுறாங்க, மகனை கூட்டிட்டு போறாங்க. எங்க? மினா. ஹஜ்ஜாஜிகள் போறாங்களே ஹஜ்ஜிக்கு, மினா, மினாக்கு கூட்டிட்டு போறாங்க. மினால கூட்டிட்டு போய் மலையில ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன் போட்டாங்க. என்ன முகத்தை பார்த்து கழுத்து அறுக்கேலுமா பிள்ளட? நீங்க சும்மா யோசிக்கவான, இதெல்லாம் கவனமா யோசிங்க. இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்க மஸ்ஜிதுல் அக்ஸால, மஸ்ஜிதுல் அக்ஸா மூடி இருக்குது, வளைச்சு செக்யூரிட்டி போட்டு இருக்குது. ஆனா யகூதிகள் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள ஆட்டை கொண்டு போய் அறுக்கும். ஆட்டை அறுக்கும். எப்படி? ஆடு கொண்டு போயலாது, அவங்கள சட்டம் இல்லை, இதெல்லாம் போய் என்ன செய்யறாங்க தெரியுமா? பேக் இருக்குது, இந்த பேக் சொப்பிங் பேகுள்ளுக்கு ஆட்டை கட்டி மெதுவா கொண்டு போய் தெரியாத மாதிரி அறுக்கிறாங்க. ஏன்னா ஆடு பலி கொடுக்கணும், அவங்களோட கொள்கையில கொண்டு வந்திருக்கிறாங்க. இது அவங்களுக்கு கடமை இல்லை. ஆனா சின்ன ஆட்டை அப்படியே மறைச்சு கொண்டு போய் பள்ளிவாசல் முன்னுக்கு அறுக்கிறது. என்ன அவங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்றாங்க, அப்ரஹாம் என்று. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்த சம்பவம் இது. மகனை படுக்க வச்சாச்சு. எப்படி படுக்க வச்சாங்க? ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன். அப்படியே குப்புற படுக்க வச்சுட்டாங்க. ஏன்னா முகத்தை பார்த்து கழுத்த அறுக்க இல்லமா பிள்ளட. நாங்க ஆட்டை கூட அறுக்க மாட்டோம், கோழி அறுக்க பயம் எங்களுக்கு. இல்ல கோழி அறுக்கேலா, இரக்கம். அது இரக்கம் அல்ல, அது வைகள் கோழைத்தனம். மாடு அறுக்கேலா, ஆடு அறுக்கேலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தைரியத்தோட பிள்ளைய அறுக்க முற்பட்டுட்டாங்க. கத்தி ரெடி, விளையாடல்ல, கத்திய வச்சிட்டாங்க கழுத்துல. ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன். அல்லாஹ் என்ன செஞ்சா? உடனே கழுத்த கடினமாக்கிட்டு அறுபடாம, அறுக்காம விடல. அவங்க எதை காட்டினாங்க தெரியுமா? எனக்கு மகன் அல்ல பெருசு, எனக்கு பெருசு அல்லாஹ். இது அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற. எனக்கு மனைவி அல்ல பெருசு, எனக்கு மகன் அல்ல பெருசு, எனக்கு பெருசு யார்? அல்லாஹ். அல்லாஹ்க்கு தேவையில்லை பிள்ளையா இருக்கணும். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இமாம் ஆக்கணும். இப்ப இமாம் ஆக்குறண்டா கடைசி எக்ஸாம் வர்ற கடைசி எக்ஸாம் என்ன? இவர உள்ளத்துல நான் இருக்கிறேனா, மகன் இஸ்மாயிலா? கழுத்துல கைய
கத்திய வச்சதோடு அல்லாஹ் முடிவெடுத்துட்டான், இவர்தான் இமாம். இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா. அதாலதானே 50 லட்சம் பேரும் கோடி செலவழிச்சு போறோம் அவர் செஞ்சது. இதுதான் இமாம். இமாம்கள் சோதிக்கப்படுவார்கள். உலகத்தில் இமாம்கள் சோதிக்கப்படுவார்கள். சோதிக்கப்படாம இமாமாக இயலாது. சொல்லுவோமே, இப்ப நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி என்ற பிள்ளை கஷ்டப்படப்படாதுண்டா நீங்க முன்னேறின மாதிரி பிள்ளை முன்னுக்கு வராது. அவ்வளவுதான். இப்ப நீங்க முன்னுக்கு வாரது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, பிள்ளைய கஷ்டப்படுத்துங்க. பிள்ளைய எழுப்பி அனுப்புங்க சுபவுக்கு. பிள்ளைய பிரிங்க, பிள்ளைய தியாகம் செய்ய வைங்க, பிள்ளைய நடக்க வைங்க. கழுத்துல கத்திய வச்சுட்டாங்க. அல்லாஹ் உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம். உடனே அழைத்தோம், இப்ராஹீம் கது சத்தக்தர் ருயா. கனவு உண்மைப்படுத்திட்டீங்களே, கனவு உண்மைப்படுத்திட்டீங்க. இன்னா கதாலிக நஜிஸில் முஹ்ஸினீன். நாங்கள் உங்களுக்கு கூலி தருவோம். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான்? வானத்திலிருந்து வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், ஒரு ஆட்டை இறக்கினால் இது அறுத்து கொடு. அன்று தொடங்கி வச்சாங்க உதுஹியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆட்டை அறுத்து கொடுத்தார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் என்ன சொன்னார்? நாங்க எல்லோருக்கும் ஓதுற சூரா, இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நபியே, ஃபஸல்லி, பெருநாள் தொழுங்க, அல்லாஹ்வுக்காக தொழுது என்ன செய்யுங்க, வன்ஹர், அறுங்க. சகோதரர்களே, வாழ்க்கையில் அறுக்கணும், உதுஹியா கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நியத்தை வைங்க. நான் அந்த முறை எப்படியாவது உதுஹியா கொடுக்கிறது தான். செல்வம் இருந்தோ இல்லையோ, ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு ஒட்டகம், ஆக சிறந்தது ஒட்டகம் கொடுக்கிறது. ஏன் ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது? யார் ஜும்மாவுக்கு நேரத்தோட வருவாரோ என்ன நன்மை? ஒட்டகம். அதனாலதான் சொல்றாங்க உலமாக்கள், ஒட்டகம் கொடுக்கிறது சிறந்து. ரெண்டாவது வந்தா என்ன நன்மை? மாடு. ரெண்டாவது நன்மை மாடு. மூணாவது வந்தா என்ன நன்மை? ஆடு. இந்த மூணும் தான் கொடுக்கலாம் உதுஹியா. கோழி கொடுக்கல. ஒட்டகத்திலையும் மாட்டிலும் வசதி இல்லைன்னா 7 பேர் சேரலாம். ஆட்டில் 7 பேர் சேரல. சகோதரர்களே, இவ்வளோ முக்கியமான ஒரு சுன்னத், இவ்வளோ முக்கியம். எவ்வளோ காலம் வாழ போறோம்னு தெரியாது. இந்த ஆண்டிலிருந்து ஹயாத்தாக்குன இன்ஷா அல்லாஹ். பிள்ளைகள் எப்படி பழக்கிறது, உதுஹியாக்கு எப்படி பழக்கிறது? வீட்டில் 3 பிள்ளையா 3 உண்டியலை செட் பண்ணுங்க. உதுஹியா உண்டியல் என்று பிள்ளைகளை பழக்குங்க. இந்தியாவில் பாகிஸ்தான்ல பார்ப்பீங்க, ஆடுகளை வாங்கி கொடுத்துருவாங்க பிள்ளைகள கையில. 10 நாள் ஆட்டோட தான் பிள்ளை. ஆட்டுக்கு பெயிண்ட் பண்ணி, ஏனென்றா இதை மிக முக்கியமாக பின்பற்றணும் இந்த சுன்னத்தை. குர்ஆன் ஹயாத்தாக்கத்தான் நாங்க பிறந்திருக்கிறோம் உலகத்தில். அல்லாஹ் கேட்பானே, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு உண்டியலை கொடுங்க. உதுஹியா உண்டியல் சேர்க்கட்டும் பணம். துல்ஹஜ் ஒன்றில் உண்டியலை உடைங்க. எவ்வளோ பணம் வருதோ சகோதரர்களே, பிள்ளை கொடுக்கட்டும் உதுஹியா. பழகும் பிள்ளைகள். உங்களோட குடும்பத்தில் 2 உதுஹியா, 3 உதுஹியா, 4 உதுஹியா, 4 ஆடு, 5 ஆடு, சந்தோஷம். இதெல்லாம் பிள்ளையை பழக்கிட்டீங்களா, மாஷா அல்லாஹ் உங்களோட கபருக்கு வரும். எல்லாம் குடும்பத்தை பழக்கணும் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல 10 வருடம் இருந்தார். லஹா கபஷைனி அம்லஹைன். நபி அவங்க 2 ஆடு இருப்பாங்க உதுஹியா மதீனாவுல. நபி அவங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்துடையவங்க. சஹாபாக்கள் விட்டுருப்பாங்களா? நபி அவங்களே ஆட்டுக்கு மேல காலை வச்சு கத்தியால் அறுத்தாங்க. நபி அவங்களை விட இப்ப எங்கட பெரியோரோ இமாம் சாப், மதீனா இமாம், மக்கா இமாம் வந்துட்டார், அறுக்க விடுவோமா? இல்ல, அவர் தான் அறுக்கும். அதான் சுன்னத்.
சரி, ஆடு அறுத்தாங்க 10 வருஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு வந்தாங்க. ஹஜ்ஜில் எத்தனை 100 ஒட்டகம் அறுத்தாங்க கையால. 100 ஒட்டகத்தில் சகோதரர்களே 63 ஒட்டகம் தண்ட கையால் அறுத்தாங்க. 63 ஒட்டகம் அறுக்கிறேன்டா. இப்ப நீங்க, நான் ஏன் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறேன்டா, முக்கியமற்றதாக ஆக்கிடாது. நான் கனடால வாழ்ற, எப்படி கொடுக்கலாம் கொடுக்கலாம். உங்களுக்கு $2000 மாடு கொடுக்கலாம், $3000 மாடோண்ட 7 பேர் சேர்ந்து கொடுங்க, தனியே கொடுங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வான் உங்களுக்கு. பாருங்க பரக்கத்தை இன்ஷா அல்லாஹ். கொடுத்து இங்க பிரிச்சு கொடுக்க, புதுசா வந்தவங்க இருக்கிறாங்க, வீடுகளுக்கு அனுப்பி வைக்கிறது, இந்த சுன்னத்தை உருவாக்கும். சரி, ஆடு அறுத்தீங்க பரவாயில்லை, $400 $300 ஆடு, மாடுதான் $2000 $2500, 7 பேர் சேர்ந்து இதுக்கு சேரணும் சகோதரர்களே. இந்த குர்ஆன் ஹயாத்தாக்கு அல்லாஹ் சூரா ஹஜ்ஜில சொல்றான் என்ன, وَأَطْعِمُوا الْقَانِعَ وَالْمُعْتَرَّ وَكُلُوا مِنْهَا, அறுத்து சாப்பிடுங்க, சாப்பிட கொடுங்க. وَأَطْعِمُوا الْبَائِسَ الْفَقِيرَ, ஃபகீர்களுக்கு கொடுங்க. எத்தனை ஆயத் அல்லாஹ் சொல்றான், لَن يَنَالَ اللَّهَ لُحُومُهَا وَلَا دِمَاؤُهَا وَلَكِن يَنَالُهُ التَّقْوَى مِنكُمْ. இந்த குர்பான் உதுகியாட இறைச்சி ரத்தம் எங்கள்கிட்ட வாரும், உங்களோட தக்வா தான் வரும். இப்ப நாங்க ஹிம்மத் வச்சுட்டோம் ஜும்மால, அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எப்படியோ அதை செய்ய வைப்பான். இன்ஷா அல்லாஹ் செய்ய வைப்பான். இந்த ஆண்டு நாங்க எல்லாரும் அறுக்கிறோம் சகோதரர்களே. உதுகியா ஸ்ரீலங்காலண்டா ஸ்ரீலங்கால கொடுப்போம், இல்லண்டா கனடாலண்டா கனடால கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இந்த 10 நாள்ல சகோதரர்கள் 240 மணித்தியால் எழுதி வச்சு கொள்ளும். 240 மணித்தியாலம் தான் அந்த 10 நாள். வலயாலின் ஆஷிர், 10 நாள் என்று அல்லாஹ் சத்தியம் செய்து சொன்னதால தான் உலமாக்கள் இத மணித்தியாலத்துல பிரித்தார்கள். துல்ஹஜ் பிறை 1 பிறை 10 வரைக்கும் எங்கட வீடுகள்ல தக்பீர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், தஹ்லீல், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த 10 நாளும் சகோதரர்களே தவற விட்டு விடாதீர்கள். தவறினதுக்கு பிறகு அரஃபா நோன்பு பிடிக்கலையேனா, குர்பானி கொடுக்க கிடைக்கலையே என்று சொல்லாதீங்க. ரெடியா இன்னத்தானே சொர்க்கத்துக்கு போகலாம். ஆகவே சகோதரர்களே, எதிர்வரக்கூடிய துல்ஹஜ் 1 இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ் 10 வரைக்கும் இந்த 10 இரவுகள் 240 மணித்தியாலங்களுக்குள்ள அமல்களை சொன்னேன். முதலாவது ஜமாத் தொழுகையை விட்டுறாதீங்க. 2வது சகோதரர்களே 9 நாளும் முடியும் என்றால் நோன்பு பிடிங்க. 3வது முடியாது பிறை 9 அரஃபாவுடைய நாள் நோன்பு பிடிங்க. 4வது அமல் சகோதரர்களே பிறை 10 பெருநாள் தினம் வரும், அல்லது 11 12 உதுகியாவுடைய அமல் நிறைவேற்றது சகோதரர்களே. இதற்கெல்லாம் தயாராகிறதுக்கு துல்ஹஜ் துல்காதாவுடைய கடைசி பிறை அன்றே உங்களுடைய முடிகள் நகங்களை வெட்டி ரெடியாகிருங்க. ஏன்னா அந்த 10 நாட்களுக்குள் சலூனோ நகம் வெட்டுறதெல்லாம் வைத்துக் கொள்ளாம உதுகியா கொடுத்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்க முடிகள் நகங்களை அகற்றலாம். இந்த 10 நாள்ல தக்பீர் சொல்றது, தஹ்லீல் ஓதுறது, முடியும் என்றால் சகோதரர்களே ஒரு குர்ஆன் ஓதுறது. ஒரு நாளைக்கு 3 ஜுஸு ஓதுனீங்கண்டா பெருநாள் காலையில இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் தமாமாயிரும். இந்த நல்ல அமல்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 10 நாளும் செய்யப்படக்கூடிய அமல்கள் இருக்குதே, இதற்கு ஈடாக ஒன்றுமில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அல்லாஹ் வாழ்க்கையில தரப்போறான். அந்த நாட்களை பயன்படுத்தி உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்த கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد
فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. وقال النبي صلى الله عليه وسلم: الحج عرفة. وقال النبي صلى الله عليه وسلم: خذوا عني مناسككم فلعلي لا أحج بعد آمي هذا. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروا إنه هو الغفور الرحيم. زيارة روضة نبينا الله ربي لا أشرك به شيئا. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي، لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني، ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.